அடி கடங்காரி ஏண்டி மினுமினுக்கிட்டு திரியிறானாமே. என்னமோ இவ தான் எடுத்து கொடுத்தா நான் மினுமினுக்கிட்டு திரிச்சுட்டேனா? நீ என்ன மினுமினுக்கிட்டு வர வேண்டியதானே? நான் என்னமோ உன்னை வேண்டான்னு சொன்னாப்புல இருக்கு. என்ன வாய் பத்தியா அவளுக்கு? இனிமே வாயாடுன்னு வச்சுக்கோ, வாய் கிழிச்சிடுவேன். சூப்பர் தான் கேரளா. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வருதே, காந்தா நானும் வாரா திருச்சூ பூரம் காணாம் காந்தா நானும் வாரா திருச்சூ பூரம் காணாம். செம்ம பாட்டெல்லாம் இப்போ அது செம்ம ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. நம்ம வீட்டில் செய்கிறத நம்ம வீட்டில் செஞ்சிடணும், செஞ்சு பார்த்துடணும். நான்லாம் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எங்கேயோ எப்பயோ தான் செய்வேன், எப்பயோ தான் குடிப்பேன். பிள்ளைங்களோட போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் குடிப்பேன். ஆனால் யோசிப்பேன், இதில் என்னென்ன போட்டிருக்காங்க. ஏதோ ஒன்று தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியாகவே கேட்டுருவேன். ஏன்பா தம்பி, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, நல்லா இருக்குடா, ரெண்டு பாராட்டை போடுவேன். என்னடா போட்டிருக்க, இது போட்டிருக்க, இது போட்டிருக்க, வேற என்னடா போட்டிருக்க அப்படின்னு கேட்டு அதையும் வாங்கிடுவேன். வாங்கி அப்படியே நான் ட்ரை பண்ணுவேன். எப்படி இது எங்கள் தாத்தா ஒரு பாட்டாக சொல்லுவார். அவர் பாடுறதே அழகாக இருக்கும். அப்படியே காஞ்சிபுரத்துக்காரரு, அப்படியே எங்கள் தாத்தா ஆஜாவன் பகுவாக இருப்பார். அவரோட ஃபேஸை தான் எங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கோம், எங்கள் அம்மாவோட ஃபேஸை எனக்கு இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் சிமிலராக இருப்போம். அது மாதிரி எங்கள் தாத்தா பாடினாருன்னா அப்படி பாடுவார். இவர் சூரனாக வேஷம் போடுவார், நல்லா ஹைட்டாக இருப்பார், நல்லா ஆஜானுபாகுவாக இருப்பார். சூரனாக வேஷம் போடுவார், செம்மையாக அப்படியே பாடிக்கிட்டு நல்லா அப்படியே ஓடுவார் பாருங்க. ஒவ்வொரு சமயம் அந்த மாதிரி ஓடுவார். பயப்படுவாங்க அவரை பார்த்தாலே. சும்மா அப்படியே ரணகலம்தான் அவர். அப்படி ஓடினார்னா அப்படி நடித்து காமிப்பார் எனக்கு. இந்த சூரன் வேஷன் போடுறப்ப அது வந்து எப்படி பண்ணுறோம், எப்படி பாடுறோம் அப்படின்றத நடித்து காமிப்பார். நல்லா கொட்ட முடிப்பார். அந்த மாதிரி ஒரு 5-6 வயசில் என்ன ஆகுது, அவங்க அம்மா நாவல் படம் வருது. இவர் ரொம்ப அடம் பிடிப்பார். சொல்லிட்டு அன்னைக்கு இவருக்கு வேண்டான்னுட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கோவம் வந்துடுது, வேலை ஆகணும், பிள்ளையாண்டான அடிக்க முடியாது, அதனால கட்டி வச்சுட்டு நீ அண்ணாண்ட என்னென்ன நகரக்கூடாது கண்ணா, நீ இங்கேயே உட்காரு சொல்லிட்டு போயிடுறா. அப்பா ரொம்ப நேரமாக கட்டி வச்சிருக்கா அப்படின்னு அப்பா கிட்ட போட்டு கொடு.